சிறப்பு பேச்சாளர் உரை வழங்கவிருப்பவர் திருமதி ஜெயஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள். தலைப்பு தீதும் நன்றும் பிறர்த்தர வாரா. இவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் கடந்த 15 ஆண்டுகளாக சிங்கப்பூரில் கணினி பொறியாளராக பணியாற்றி வருகிறார். தொழில்நுட்பத்தில் தமிழ் வளர வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு தமிழ்மொழி பண்பாட்டுக் கழக ஏற்பாடு செய்த ஔவையார் விழா ஏற்பாட்டு குழு தலைவராய் பொறுப்பேற்று ஔவையார் விழா போட்டிகளின் செயல்முறைகளை கணினிமயப்படுத்தியமைக்காக கழகத்தின் பாராட்டு விருதை பெற்றவர். பல மேடைகளில் நிகழ்ச்சி நெறியாளராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் வலம் வந்த இவர் தமிழ் பேச்சாளர் மன்ற உறுப்பினராய் இருந்து பல போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளையும் வென்றவர். வாழ்நாள் கல்வியில் நாட்டம் கொண்ட இவர் சமீபத்தில் அமெரிக்காவின் பிரிட்யூ பல்கலைக்கழகத்தில் வணிக மேலாண்மை பட்டம் பெற்று சிங்கப்பூர் திரும்பியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அன்னை தமிழுக்கு அடிபணிந்து என் அன்னை தந்தையை நினைந்து அவையோரை வணங்கி அடியேன் என் உரையை துவங்குகிறேன். ஜலான் பசார் சமூக இந்திய நற்பணி செயற்குழு மற்றும் இளம்பிறை இலக்கிய வட்டம் ஆகியோர் இணைந்து வழங்கும் இந்த பேசும் கலை வளர்ப்போம் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நண்பர் பிலால் ஐயா அவர்கள் ரொம்ப நாளாவே பேசுவாங்க அப்படின்னு அழைச்சிட்டு இருந்தாரு. எனக்கும் பேசணும் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. நேரம் இன்னைக்கு தான் கூடி வந்திருக்கு. அதெல்லாம் சரி, நீங்க புதுமுகமா இருக்கீங்களே, உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்றேன். நான் புது முகம் இல்ல, ரொம்ப பழைய முகம். கில்லி மாதிரி ரீரிலீஸ் ஆகி வந்திருக்கேன். அதனால புது முகம்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இப்போ முகம் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா நம்ம சொல்ல வர கருத்தை விட யார் அதை சொல்றாங்கன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்ஃப்ளூயன்சர்ஸ் உலகம் இல்லையா? இப்படிதான் கவிஞர் கண்ணதாசன் ஐயா ஒரு கல்லூரிக்கு தலைமை தாங்க போயிருக்கும் போது அங்க ஒரு மாணவன் ஒரு கவிதையை வாசிச்சுட்டு இருந்தான். அதை யாருமே கேட்கலையாம். அந்த மாணவர்கள் மற்ற மாணவர்கள்லாம் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு சலசலத்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ கவிஞர் ஐயா அவருடைய வாய்ப்பு வரும்போது மேடைக்கு போய் அதே கவிதையை திரும்ப படிச்சாராம். அப்ப எல்லாரும் எந்திரிச்சு கை தட்டினாங்களாம். அப்ப அவர் சொன்னாராம், இந்த கைத்தட்டுக்கு உரிமையானவர் அந்த மாணவர் தான், நான் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த தெரியலனாலும் பரவாயில்ல, நான் சொல்ற கருத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அதே மாதிரி உங்க எண்ணத்துல அதை அசை போடுங்க. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு. ஸோ இன்னைக்கு நான் தலைப்பு அப்படின்னு எதுவும் எடுத்துக்கல, ஆனா தீதும் நன்றும் பிறர்த்தர வாரா அப்படின்னு என் வாழ்க்கையை பாதிச்ச ஒரு வரி எடுத்து அதை வலியுறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கருத்தை வலியுறுத்தணும்னா ஒரு கதை சொல்லி ஆரம்பிக்கலாம் இல்லைங்களா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா அப்படிதான் கதையெல்லாம் ஆரம்பிக்கும். அவர் எப்பவுமே நகர்வலம் போறது உண்டு. அப்படி ஒரு நாள் அவர் நகர்வலம் போயிட்டு இருக்கும்போது இரவு நேரத்துல ஒரு முதியவர் யாசகம் கேட்டுக்கிட்டு ஒரு ஓரமா சுருண்டு படுத்து, அவருக்கு சரியான போர்வை கூட இல்லை. அப்ப இந்த ராஜா அவரை பார்த்துட்டு, ஐயா உங்களுக்கு என்ன வேணும், நான் ஏதாவது செய்யட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு ஒரே ஒரு கம்பளி மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு ராஜா அவருடைய அரண்மனைக்கு போயிடுறாரு. வழக்கம் போல அவருடைய அலுவல்கள்ல இதை மறந்து போயிடுறாரு. நம்மளும் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அலுவலக வேலையில வீட்டு வேலையை மறக்கிறது, வீட்டு வேலையில அலுவலக வேலையை மறக்கிறது, அதெல்லாம் சகஜம் தானே. அதே மாதிரி அந்த மன்னர் இந்த முதியவரை பத்தி மறந்தே போயிட்டாரு. திடீர்னு அவருக்கு ஞாபகம் வருது, அந்த முதியவரை கம்பளி கேட்டாரே, நம்ம எடுத்துட்டு போய் கொடுக்கணுமே அப்படின்னு. ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்ப அவரை பார்க்க போனா அந்த முதியவர் இறந்து கிடக்கிறார். கிட்ட இருக்கிறவங்க கிட்ட என்னாச்சு, எப்படி இவர் இறந்தாரு அப்படின்னு கேட்டதுக்கு, இவ்வளவு நாள் குளிர் தாங்கிட்டு இருந்தவர் ஒரு 10 நிமிஷம் முன்னாடிதான் எனக்கு கம்பளி வந்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னார். அப்போ அவ்வளவு நேரம் குளிர் தாங்கிய அவரால் கம்பளியை எப்ப அவர் மேல இருந்த நம்பிக்கை விட்டுட்டு கம்பளி மேல நம்பிக்கை போச்சோ அப்பவே அவரால் குளிர் தாங்க முடியும். யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் அப்படின்னு லூயி ஹே அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்த கொடுமையான சர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிற நோயை நேர்மறை எண்ணங்களால எப்படி மாத்தினாங்க. மருத்துவர்கள் கைவிட்டதுக்கு அப்புறமும்
எப்படி அதை மாத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த புத்தகம் ஒரு நல்ல உதாரணம். நம்ம எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம். நம்ம எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. நம்ம எண்ணங்கள் தான் செயல்களா மாறும். நம்ம எண்ணங்கள் தான் வார்த்தைகளா மாறும். நம்ம வார்த்தைகளுக்கு ஆக்குறதுக்கும் அழிக்கிறதுக்கும் சக்தி இருக்கு. இப்படி நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கும்போது நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? அதனாலதான் ஆங்கிலத்துல ஸ்பெல்லிங் அப்படிங்கிறாங்க. ஸ்பெல் அப்படிங்கிற வார்த்தைக்கு மந்திரம் போடுறது அப்படின்னு போடுறது. ஆனா நம்ம வார்த்தைகள் நம்ம எப்படி பிரயோகம் பண்றோம்? அதே போல நம்ம எண்ணங்களை நம்ம நேர்மறையா வச்சிருக்கோமா? அதுக்கும் ஒரு கதை இருக்கு. ஒரு இளைஞன் காட்டுல போய் மரம் வெட்டுறான். அவன் காலையில இருந்து மரம் வெட்டிட்டு ஒரு மதிய வேலை வரும்போது ஒரு மாதிரி களைப்பாயிடும். சரி நீ இளைப்பாறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்துல போய் ஒரு துண்டை விரிச்சுட்டு மேல பார்த்து படுக்கிறான். அவன் பாக்குறான், கனிகள் நிறைந்திருக்கு அந்த மரத்துல. அந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் பார்க்கும்போது நமக்கு லைட்டா பசிக்கும்ல, அதே மாதிரி அவனுக்கும் லைட்டா பசிச்சு இந்த கனியில ஒரு கனி என் கையில வந்து விழுந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். கையை நீட்டுறான், ஒரு கனி வந்து விழுது. சரி எதேச்சியா வந்து விழுந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை சாப்பிட்டுறான். அது ரொம்ப ருசியா இருந்தோடனே இந்த கனியில எல்லாமே என் கையில கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அதே மாதிரி அந்த கனிகள் எல்லாம் அவன் கையில வந்து விழுது. அப்பதான் அவனுக்கு புரியுது அந்த மரம் ஏதோ மந்திர மரம் அப்படின்னு. நம்ம எல்லாருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. நமக்கு நல்லது நினைச்சா நடந்தா நம்மளால நம்பவே முடியாது. பாபா படத்துல கூட தலைவர் என்ன பண்றாரு, அவருக்கு மந்திரம் கிடைச்ச உடனே பரிசோதிச்சு பாக்குறாரு. அந்த பட்டம் என் மடியில வந்து விழணும், அதுக்கப்புறம் தான் நம்பவே செய்யறாரு. அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் இடக்கு முடக்கா பரிசோதனை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என் முன்னாடி ஒரு அழகான பெண் வரணும் அப்படின்னு நினைச்சான். அந்த அழகான பெண் வந்து நின்னா அப்சரஸ் மாதிரி அவ்வளோ அழகா நிறைய நகைகள் போட்டுக்கிட்டு. நகையை பார்த்தோன்னே நம்மால் பயந்துட்டாரு. இந்த நகையெல்லாம் எப்படி நான் காப்பாற்ற போறேன், திருடர்கள் வந்துட்டாங்கன்னா அப்படின்னு நினைச்சு முடிக்கல. திருடர்கள் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி சரி இந்த பொண்ணையாவது அலுங்காம குலுங்காம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு நினைக்கும் போது இது அடர்ந்த காடாச்சே, ஆபத்தான மிருகங்கள் ஏதாவது வந்துட்டா அப்படின்னு நினைக்கிறான். மிருகங்களும் வந்து. அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் 2 ஓநாய்கள் இருக்கு நம்ம மனசுல. ஒரு ஓநாய் நல்ல எண்ணங்கள், ஆசை, பாசம் அந்த மாதிரி நல்ல எண்ணங்களால கொண்டது, உணவாய் சாப்பிடும். இன்னொரு ஓநாய் போட்டி, பொறாமை அந்த மாதிரி எண்ணங்களால நிறைஞ்சிருக்கும். இந்த 2 ஓநாய்களுமே எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருக்கும். ஆனா எந்த ஓநாய் வெல்லும் தெரியுமா? எந்த ஓநாய்க்கு நம்ம தீனி போடுறோமோ அந்த ஓநாய் வெல்லும். இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ட்ரெண்ட் இருக்கு. ஒரு பில்லர் இருக்கும், அதுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இப்படி சிரிக்கிறது, இந்த பக்கம் மறைக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளயும் இந்த 2 குணங்களுமே இருக்கு. இதுல நல்ல குணங்களை மட்டும் எப்படி, நல்ல எண்ணங்களை மட்டும் எப்படி நம்ம வளர்க்கிறது? ஒரு எலுமிச்சை சாறு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல எலுமிச்சை பழம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதை எடுக்க முடியுமா? முடியாது. மாறா நிறைய தண்ணி ஊத்தலாம். அதே மாதிரி நல்ல எண்ணங்களை நம்ம கலக்கிறனால இந்த கெட்ட எண்ணங்களை நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். நம்ம எண்ணங்களை பத்தி பேசும்போது நம்ம எண்ணங்களின் பிம்பங்கள் தான் நம்ம குழந்தைகள். அவங்க நம்மளுடைய வார்த்தைகள் தான் அவங்களுடைய வாய்ப்பாடு இல்லையா? நம்ம என்ன சொல்றோமோ, நம்ம என்ன பண்றோமோ அதை பார்த்துட்டே இருந்து நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. சின்ன வயசுல துணைப்பாட பகுதியில ஒரு கதை படிச்சுட்டு ஞாபகம் வருது. மரக்கோப்பை அப்படின்னு அந்த கதையோட பேரு. ஒரு முதியவர் அவரோட மனைவியோட ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு வராரு. திடீர்னு துரதிருஷ்டவசமா அந்த மனைவி இறந்துடுறாங்க. அவரோட மகன், மருமகள் மற்றும் பேரனோட அவங்க வீட்டுல வந்து தங்குற நிலைமை வருது. பேரன் ரொம்ப சந்தோஷப்படுறான். தாத்தா வந்துட்டாரு, என் கூட விளையாடுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா தாத்தாவோட விளையாடிட்டு இருக்கான். அப்போ எல்லாரோடையும் தாத்தாவும் மேஜையில உட்கார்ந்துதான் சாப்பிடுறாரு. முதல்ல அவருக்கு கை ரொம்ப நடுக்கம் காண்றதுனால நிறைய கோப்பைகளை உடைக்கிறாரு. அப்ப அந்த மகனும் மருமகளும் ஒரு கட்டத்துல அவருக்கு ஒரு மரக்கோப்பை வாங்கி கொடுத்து தனியா உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு போடுறாங்க. அப்போ ஒரு தடவை அந்த பையன் விளையாட்டா ஏதோ ஒரு கிண்ணத்தை பண்ணிட்டு இருக்கான், மர குவியலை சேர்த்து ஒட்டி ஒட்டி. அப்ப அந்த அப்பா வந்து கேட்கிறாரு, என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அப்பா நான் உங்களுக்காக ஒரு மரக்கோப்பை பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கும் தாத்தா மாதிரி வயசாகும் இல்லையா, அப்ப நான் இதை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ நம்ம பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்க குழந்தைகிட்ட நம்ம வார்த்தைகளையும் ரொம்ப ஜாக்கிரதையா தான் பிரயோகம் பண்ணணும். இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கு. அந்த கதையை நம்ம எப்படி சொல்லுவோம்? நான் இந்த ஊர்ல இருந்து வந்தேன், இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் படித்தேன் அப்படின்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி என்ன சொல்லுவோம், அவங்களால எனக்கு இது கிடைக்கல, இவங்களால எனக்கு இது போயிடுச்சு, இதெல்லாம் எனக்கு கிடைக்காததுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு நம்ம கதையை சொல்லுவோம். ஆனா ஒரே ஒரு நிமிஷம், தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற எண்ணத்தோட இதே கதையை நம்ம திரும்ப சொன்னோம் அப்படின்னா நம்ம கதையும் மாறும், நம்ம வாழ்க்கையும் மாறும். உதாரணத்துக்கு, நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன் 8 வருஷம். அந்த இடத்துல ரொம்ப அல்லு பகலும் வேலை பார்த்தேன். ஆனா எனக்கு பதவி உயர்வு கிடைக்கவே இல்லை. என்னோட மேலதிகாரிகிட்ட போய் மன்றாடிக்கிட்டே இருப்பேன், எனக்கு இந்த தடவையாவது பதவி உயர்வு கொடுங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு தடவை எனக்கு தோணுச்சு, என்னோட மதிப்பை பார்க்க முடியாதது என்னுடைய தவறு இல்லை, அவர்களுடைய தவறு. அந்த இடத்துல அது இருக்கிறது என்னோட தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நான் அந்த வேலையில இருந்து மாத்திட்டேன். அப்போ என் கதையில நான் தான் ஹீரோ, நான் தான் வில்லன். இது எப்போ நமக்கு புரியுதோ அப்ப நம்ம வாழ்க்கை மாறிடும். நம்ம எல்லாருமே ஒரு வெறுப்பு, ஒரு துரோகம் இதெல்லாம் சந்திக்கும் போது ரொம்ப தனிமையில தான் இருப்போம். இந்த மாதிரி தனிமையில இருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்றது நம்ம படிக்கிற புத்தகங்களும் இலக்கியமும் தான். அதே மாதிரி எனக்கு ஒரு பாடல், எனக்கு எப்பெல்லாம் மனச்சோர்வு வருதோ அப்பெல்லாம் பாரதியாரோட இந்த பாடலை நான் நினைச்சுக்குவேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த பாட்டு. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூச்சுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும். இந்த பாட்டை எழுதி வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் எனக்கு மனசோர்வு வருதோ அப்பெல்லாம் பார்ப்பேன். அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை நீங்க நினைச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை கடந்து வர வாழ்த்துறேன். இந்த சனிக்கிழமை மாலை இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்ற உங்க எண்ணத்தை பாராட்டி இந்த அருமையான நிகழ்ச்சியில எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.